ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் sin theta ப்ளஸ் காஸ் theta இஸ் ஈக்குவல் டு எம், எம்மோட ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷோ பண்ண வேண்டியது இது. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், லெஃப்ட் சைடு வந்து ஒன்லி சைன் காஸ் தான் இருக்குது, ரைட் சைடு வந்து இந்த எம் டேர்மை யூஸ் பண்ணி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைடுமே நம்ம எடுத்து அதை சால்வ் பண்ணி அது ரெண்டும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைட் சைடை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ரைட் ஹேண்ட் சைடை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இந்த எம்முன்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ எம்முனா என்னென்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ரைட் சைடை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எம் ஸ்கொயர்ட், எம்முன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத எழுதுவோம். எம் ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ எம் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அதுதானே இங்கே இருக்குது ரைட் சைடில். ஸோ இது எப்படி இருக்கும்? எம் ஸ்கொயர்னா இந்தது ஹோல் ஸ்கொயர். அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், எம்மோட வேல்யூ ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இது புரியுது தானே? எம்மோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி மற்றெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இது எப்படி இருக்குது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது. இது ஏவாகவும் இது பியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு ஈஸி. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் 1. ஓகேவா? இதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியுமா? அதோட வேல்யூ என்ன? 1. ஸோ 1 plus 2 sin theta cos theta minus 1. So 1 minus 1 cancel ஆயிரும் இல்லையா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 2 sin theta cos theta அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அதாவது m ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த வேல்யூவோட இந்த டேர்மோட ஒரு ஆன்சர் வந்து நமக்கு இப்படி கிடைக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற இப்போ மொத்த வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது எப்படி எழுதலாம்? 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்ன? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் எழுதிக்கலாம். டிவைடட் பை 4. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதணும்னா நமக்கு எப்பயுமே வந்து ஆன்சர் தப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுவோம்? அந்த ஸ்கொயரை வந்து எழுதாமல் விட்டுருவோம். ஏன்னா இது என்ன எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸ்கொயரோட வேல்யூ, நம்ம அதை அப்படியே போடுவோம் அப்படின்னு அதை போடாமல் விட்டுருவோம். நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். ஓகேவா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. 4 இருக்கா? 4 எழுதிட்டோம். மைனஸ் 3 இன்டூவில் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ நம்ம எம் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இதில் ஹோல் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்குது, அதனால் இங்கேயும் நம்ம ஹோல் ஸ்கொயர்ன்ற டேர்ம் போட்டிருக்கோம். டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ், இங்கே பாருங்கள் ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஜஸ்ட் இங்கே உள்ளுக்க வந்து மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம்? ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ண என்ன? 4. சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிவைடட் பை 4ல் இருக்கு இல்லையா, அதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கிறோம். அதாவது 4க்கு தனியாகவும் இந்த டேர்முக்கு தனியாகவும் நம்ம எழுதிக்கிறோம். 4/4 மைனஸ் 3 4 பெருக்கணும்னா என்ன வரும்? 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 4/4 என்ன வரும்? 1 மைனஸ் 1 4 4 முன்னாங்கே 12, அப்போ 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஓகேவா? அதாவது இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேர்மாக நம்ம எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் வந்து இந்த லெஃப்ட் சைடை நம்ம சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி வந்துருச்சுன்னா ரெண்டுமே என்னது? ஈக்குவலாக ப்ரூவ் ஆன மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா,
கியூப் டேர்மில் எழுதுவோம். ஓகேவா? நம்ம ஈஸியாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நிறைய வேஸில் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட்டாகவே கொண்டு போயிடுவோம். இதை நம்ம வந்து கியூப் டேர்மில் எழுதுவோம். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப். ஸோ இதோட வேல்யூ மாறாது இது இப்படி எழுதுறதுனால. ஓகேவா? இப்படி எழுதுனா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ன்ற ஃபார்மேட்டில் வரும். அதனால் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை எழுத போகிறோம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏ ப்ளஸ் பி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர். அப்புறம் நமக்கு என்ன வரும்? காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். மைனஸ் ஏபி காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர். சைன் ஸ்கொயரை திரும்ப ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? 1 அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம அதை விட்டுலாம் 1. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டான் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ 0 தான். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ தென் இது காஸ் பவர் 4 எழுதிட்டோம், சைன் பவர் 4 எழுதிட்டோம். அண்ட் அடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன இருக்குது? மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பை எல்லாமே நம்ம எழுதிட்டோமா, கரெக்டாக எழுதிட்டோமா அப்படின்னத நம்ம அடுத்த ஸ்டெப்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஏன்ற டேர்ம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இது வரைக்கும் உள்ள டேர்மை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக எழுதிடலாம்ல. எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? கரெக்டு தான். ஸோ மைனஸ் ரிமைனிங் டேர்மாக நம்ம எப்படி எழுத போகிறோம்? மைனஸ் 2. இங்கே பாருங்கள் இதுலேயுமே பாருங்கள் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது வேரியபிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ நம்மளால் முடியும். ஸோ மைனஸ் 2 இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிக்கலாம் இல்லையா? ஈக்குவல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1. 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம செகண்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எடுக்கிறப்போ 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடை எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போதும் அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.